சாமி சொட்டு மூத்தலையா சாமி சுந்தர கண்ணா அட சாமி அந்த புண்ட காமால கண்ணா போய் வந்தோ இந்த அண்டமெல்லாம் வளர்ந்த ஓரடியா இறந்த மணியா கோவிந்தா 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 யாருக்கு இல்லையா வாங்கிக்கோ கோசிந்தா கோசிந்தா கோவிந்தா என்ற பேர் எனக்கு எப்படி வந்தது தெரியுமா? எப்படி வந்துச்சு? வைத்தியர் சொல்லக்கூடிய பரமக்கடவுள் முன்னாள் பரியந்தம் என்ன தெரியுமா? மும்மூர்த்தி தேவர் அத்தனை பேர்களும் போய் கொண்டிருக்கிறோம். எங்க கைலமலை போகின்ற பொழுது அங்க பார்க்கின்ற பொழுது காமதேனு பசு ஒன்று இருந்தது. அதை பார்த்த உடனே எல்லோருக்கும் எனக்கும் ஆசை வந்து விட்டது. வைத்துனா இந்த பசுபாடு அழகாக இருக்கிறது, இந்த பசுவை கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்கின்ற பொழுது அந்த பசுவுக்கு என்ன பேர் தெரியுமா? கோமாளான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது இந்த கோவை இந்த கொடுக்க சொன்ன உடனே அதுதான் கோவிந்தா என்று பேர் இருக்கு இல்லையா? அதனால அங்கிருந்து எனக்கு கோவிந்தா கோவிந்தா என்ற ஒரு பேர் வந்திருக்கு. ஆமா சரிக்கும். அதனால தம்பி இப்போ இந்த சபையாளை வந்திருக்கிறேன். எனது பெயர் நான் எதற்கு வந்திருக்கிறேன்? எதுக்கு? காது கேட்கலையா? நீங்க ஏதோ சவுண்ட் வந்து எதுக்கு வந்தீங்க என்னத்துக்கு வந்தீங்கன்னு தெரியுது. இந்த காதுல ஒரு சவுண்ட் புய்யின்னு சொல்லுது. அப்ப எப்படி தெரியுது? வைகுந்தம்னு மட்டும் சொல்லுது. ஆமா. யாரு வைக்கலையா குந்தம்? குந்தம் வைத்துதான் இருக்காங்க இல்லையா? ஓ இவங்க கூட்டம் வச்சிருக்கிறாங்க. ஆமா. நம்மளுக்கு கேட்டுச்சா அந்த கூட்டத்துக்கு காணுமே. குண்டம் இருக்கிறது அதாவது சத்தம் கேட்கிறது. நான் கேட்டேன் ஒழிய என்னுடைய வார்த்தையை கேட்கல. ஆமா என்னுடைய வார்த்தையை கேட்கவில்லை என்றாலே உங்களுக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? பதில் தான் கிடைக்கும். ஆமா இந்த கோவிந்தா என்ற பேரை ஒருவன் எவன் மறக்கிறானோ என்ன மறதியா நிக்கிறானோ அவனுக்கு என்ன நரகம் தான் கிடைக்கும். பேரை கோயிந்தா கோயிந்தான்னு சொன்னேரு அப்பதான் உனக்கு பலாபலம் கிடைக்கும், இல்லைன்னா உனக்கு நரகம் தான் கிடைக்கும். பழம் கிடைக்கும். ஆனா அதுக்கப்புறமா பலாப்பழத்தில் உள்ள இருக்கிற பலா கொட்டையும் கிடைக்கும். அந்த கொட்டை கிடைச்சா என்ன தெரியுமா? பல பேர் கொட்டையும் கிடைக்குமாமா? அப்படி கிடையாது. பலாப்பழ கொட்டையை சாப்பிட்டா என்ன தெரியுமா? இந்த இருக்கிறதே உலகத்துல அதிகமான வியாதி வந்து என்ன தெரியுமா? சக்கரவாதின்னு சொல்றாங்க இல்லையா? சக்கரை வியாதி சொல்றாங்க இல்லையா? சுகர் வந்துருச்சுன்னு சொல்றாங்கல்ல. சுகர் வந்து சொன்னா ரேஷன் கடையும் போட சொல்றேன். சுகர் யாருக்கு வருது? ஏன் தெரியுமா? அந்த பலாக்கொட்டை இருக்குது, அதை சாப்பிட்டேன்னா அந்த வியாதியே போயிடுது. அவ்வளவு மருத்துவ குணம் படைத்தது பலாப்பழம். எங்க ஊர்ல 450 வீடு இருந்துச்சு. இப்ப 150 வீடு தான் இருக்குது. ஏன் 300 வீடு அவுட்டு. பலான கொட்டை நல்லா சாப்பிட்டா யாராப்பாங்க? அதனால என் தம்பி இப்ப நான் வந்திருக்கிறேனே இந்த என்ன கதை நடக்க வேண்டும்? நான் எதற்கு வந்திருக்கிறேன்? நான் எப்படி நடக்க வேண்டும்? எப்படி பிறந்திருக்கிறேன் சொல்லணுமா? நீதியில் அகண்ட பரிபூர்ணமா பரிசிக்கின்ற திருமதி தேவகி அம்மனுக்கும் வசுதேவருக்கும் கற்பா சுதந்திரம் அவருக்கு ஆவணி மாதம் வெள்ளிக்கிழமை இரவு 12 மணி ராத்திரி ஏப்பல்லை என்ற ஊர்ல பிறந்தவன். ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியில பிறந்தவன் சிறியரி கண்ணத்தான். ஆமா. அப்படி இருந்தாலும் இந்த தினம் எனக்கு எங்கே போக வேண்டும் தெரியுமா? என்ன அத்தை மக்கள் என்று சொல்லக்கூடிய 5 ராஜாக்கள் துரியோதனன் செய்த கவன வஞ்சகத்தினால் சூதினால் தொக்கட்டால் ஆடி பந்தயத்தால் பகடையாடி நாடு நகரங்கள் நவரத்தின கிடங்கள் உப்பச்சட்டு வரவோடு எல்லாவற்றையும் பறித்தான் துரியோதனன். எதை வைத்து? நாட்டை வைத்து. ஆமா. அதை சூட்டியது யார் தெரியுமா? ஜெகனிமாவன். ஆமா. ஜெகனிமாவன் என்ன தெரியுமா? ஜெகனிக்கு சொன்னமும் நானே தான். எப்படி சொன்னேன்? எப்படி? ஜெகனி வந்து என்னிடத்தில் நேராக வந்து கண்ணா என்னை விட பெரியவன் ஜெகனி. ஆமா. ஜெகனியை விட சிறியவன் நான். அப்படி இருந்து போய் கண்ணா என்னுடைய அண்ணன்மார்கள் எத்தனை பேர்கள் 104 பேர்கள் கருவறுத்து விட்டான் துரியோதனன். ஆமா. அந்த துரியோதனை கருவறுக்க வேண்டும், எனக்கு யோசனை செய்ய வேண்டும் என்று என்னிடத்தில் சபதம் வைத்தான் ஜெகனி. அதை வைத்து
நான் துரியோதனத்தில் காவலாக நிற்கிறேன், சகாயனாக நிற்கிறேன் அப்படி என்று ஜெகதி சொல்லவும் அதற்கு நான் சொன்னேன், நான் ஐவராஜாக்கள் சகாயனாக நிற்கிறேன், நீ என்ன செய்ய வேண்டும் செய்ய என்று கேட்ட உடனே துரியோதனன் ஜெகனியானவன் துரியோதனை வைத்து ஐவராஜாக்களுடைய நாடு நகரத்தை எல்லாவற்றையும் பறித்தான். பறிக்கின்ற பொழுது சூதாடினானே கண்ணன், சூதாடினானே தர்மன், தர்மன் சூதாடுகின்ற பொழுது ஒரு நாள் கூட ஒரு வார்த்தை கூட கண்ணனுடைய வார்த்தையை உபயோகிக்கவில்லை. கண்ணனை என்ன நினைக்கவே கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க என்ன பாரத பிரசங்க சொல்லுவாங்க. ஆனா சூதாடுகின்ற பொழுது ஒரு தரம் கூட என்ன நினைக்கவில்லை. நினைக்காமல் ஆடியனால் தான் அதாவது தர்மன் தோற்றான். தோற்றான். அப்படி தோற்று இந்த தினத்துல 10-12 வருடங்கள் கானகம் கழித்தாச்சு. 12 வருடங்கள் கானகம் கழித்தாச்சு. 13வது அக்கியாதவாசம் கழிக்க வேண்டும். அப்படி போகின்ற பொழுது அக்கியாதவாசம் போக வேண்டும் என்றால் ஐவராஜாக்கள் அத்தனை பேர்களும் போக வேண்டும் என்று கேட்க பாஞ்சாலியானவள் ஐவராஜாக்கள் தர்மன் சொல்கின்ற பொழுது 4 பேர்களும் வரவில்லை என்று மறுத்து விட்டார்கள். பத்தனை பாஞ்சாலியை மறுத்துவிட்டு என்னை மட்டும் இந்த நினைத்திருக்கின்றால் பாஞ்சாலி அண்ணாவை போய் பார்க்க வேண்டும். பார்க்கலாமா? அண்ணா கோவிந்தா தங்க அலைகடல் நடுக்கத்தை படித்தபடியினால் நீடோழி 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 காலமாக வந்திருப்பாய் தங்க எழுதிரும். அண்ணா இந்த கானகத்திலே எத்தனை நாளைக்கு இம்சிகள் படுவது? அன்றை விருந்து கூந்தல் எப்ப முடிப்பது? ஆமா அன்று நாளில் வைத்து தப்பதை எப்பன் முடிப்பது? அண்ணா எப்படி எல்லாம் சிலது காலம், ஆமா சிலது காலம், தாழ்வுகள் சிலது காலம். உயிர் தாழ்வுகள் இருந்தால் மட்டும் நான் உலகத்திலே மனிதனால் வாழ்ந்திருக்க முடியும். அதனால கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் கண்ணா கண்ணா என்று தியானிக்கின்ற உடனே வந்து காப்பாற்றின அல்லவா? ஆமல்லா அதே போல இந்த காப்பாற்ற விட்டுவிட முடியும். விட்டு முடியும் அப்படியா? அதனால இந்திய தினம் எதற்காக என்ன தியானித்தாய்? அண்ணா தங்க இந்த காலகத்திலே 12 வருடம். ஆனால் இந்த காட்டில் நம்ம இருக்கிறீர்களே அதனால இப்பொழுது இந்த காலகத்திலே ஐக்கியாவது ஒரு ஆண்டு ஐக்கியாத வாசம் எப்படி கிடைப்பது? அண்ணா ஐவராஜாக்கள் 12 வருடங்கள் கானகத்தில் கழிக்க வேண்டும். ஆமா ஓராண்டு அக்கியாதவாசம் கழிக்க வேண்டும். அப்படி ஓராண்டு அக்கியாதவாசம் கழிக்க வேண்டும் என்றால் நாட்டில் இருக்க வேண்டும். நாட்டில் இருந்தாலும் யார் கண்ணுக்கும் புலப்படக்கூடாது. அப்படி புலப்பட்டது உண்டாயானால் 13 8 பெருத்த கானகம், அதாவது சூரியன் வெளிச்சமே படாத கானகம், அதான் 8 பெருத்த கானகம்னு சொன்னா சூரியன் ஒளி படவே கூடாது. காரகத்தை கழிக்க வேண்டும் என்று துரியோதய கட்டளை 12 வருடங்கள் ஓராண்டு அக்கியாத வாசம் ஜெகனுடைய கட்டளை. இதை கழிக்கணும்னு சொல்லி அன்னைக்கு துரியோதன கட்டளை இருக்காங்க. ஆமா அதனால 12 வருடங்கள் முடிந்து விட்டது. 13வது அக்கியாத வாசம் கழிக்கணும். ஆமா அதனால அதுக்கு என்ன வழி அண்ணா? ஓஹோ 13வது அக்கியாத வாசம் கழிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் 5 பேர்களும் உருவத்தை மாற்றணும். அப்படியா? எப்படின்னா நாளைதான் முடிகிறது, இன்று ஒரு நாள் இருக்கிறது, நாளை முடிகிறது, நாளைதான் முடிந்தால் நாட்டிற்கு போகணும். அதனால இதுக்கு எங்க போகணும் தெரியுமா? எப்படின்னா அக்கியாத வாசம் கழிக்க வேண்டும். என்ன தெரியுமா? நீ அத்திமாபுரி பட்டணம் போக வேண்டும். அப்படியா? அத்திமாபுரி போக சென்று சன்னல் ஆனது வாங்கி வர வேண்டும். என்ன சன்னல்? விதைகள் வாங்கி வர வேண்டும். அப்படி விதைகள் வாங்கி வந்து ஓராண்டு அக்கியாத வாசம் கழிக்கின்ற பொழுது எந்த நாட்டில் இருக்கிறோமே அந்த நாட்டில் பயிர் செய்து விவசாயம் பிழைத்து அன்னவர்களுக்கு உங்களுக்கு உண்பதற்கும் உடுப்பதற்கும் அந்த இடத்தில் நீ அமர்ந்து விட்டால் அதுக்காக தான் நீ உருவத்தை மாற்றி வந்து நேராக அத்திமாவரி போட்டணும் போகணும். இவரு சொல்றது எப்படிக்குது? ஏற்கனவே அந்த பாவிய துரிவரம் தம்பிடு சொல்லக்கூடிய துரிசோதனை விட்டு பத்திரமாக செய்து போதாது. மறுபடியும் குடும்பம் மாற்ற வச்சு இதுக்காக இவ்வளவு நேரம் வேண்டது.
பாம்பின் வாயில் தகவலை அகப்பட்டது போல இந்த நம்மள செய்தியை- அகப்படுற ஆகுது இப்போது எங்கா, அப்படி நீ நேராக பத்தனியாக நீ ஒரு கோடி சூரிய ஒளி படைத்த என்ன தெரியுமா நீ பத்தனி வாஞ்சாரி அண்ணா அண்ணா அந்த சண்டாள வாதால அச்சி எப்படி செல்வேனோ என் அண்ணா என்று என்ன செய்வானோ ஏது செய்வானோ அப்படி என்று உனக்கு குறுக்க மனம் இருக்கிறது. ஆமா அது ஒண்ணும் இப்ப இல்லை. வச்சிரு சமர்த்தமே என்ன ஓஹோ. நம்ம சமர்த்த கலியாம தந்திரிகுல பரம்பரையில வாக்கப்பட்டவள் ஆமா நான் சொல்ல வர முடியுமா? எப்படி இருந்தால் நான் விருத்த கூந்தலை எப்படி முடிப்பேன்? நான் அந்த காலை வைக்க மாட்டேன் என்று சொல்லி சத்தியம் செய்து விட்டு வந்து விட்டேனே. இதான் கேட்கலையா? ஆமா அண்ணா. அங்க அண்ணா தந்திரிகுல பரம்பரையிலே வாக்கப்பட்டு விட்டு நான் எப்படி செல்வேன் என்று உனக்கு மனக்குறை இருக்கிறது அல்லவா? ஆமா தங்க அண்ணா இந்த உருவத்தை மாற்றி ஏய் ஒரு குரத்தையாக வேடம் ஏற்று ஏய் நீ அத்திமாபுரி சென்றாயானால் ஏய் இந்த உருவம் தெரியாது. ஏய் இந்த தந்திரகுல பரம்பரை ஆக்கப்பட்டு விட்டேனே என்று குறையும் நீங்கிவிடும். அப்படியா அதனால ஏய் இந்த உருவத்தை மாற்றி மாற்றி குரத்தையாக வேடம் ஏற்று நீ வந்தாயானால் ஏய் அப்பொழுது சொல்வேன் ஏய் நீ எப்படி செல்ல வேண்டும், ஏய் நீ எதை வைத்து குறி சொல்ல வேண்டும், ஏய் எப்படி நடக்க வேண்டும், ஏய் எப்படி உன் மொழியை பேச வேண்டும், பேச வேண்டும் எல்லாவற்றையும் நான் சொல்கிறேன். அண்ணா அப்படியா ஆமா உன் வார்த்தை பிரகாரம் ஏய். இப்பொழுது அத வந்து இப்ப எப்படி இருக்கணுமா அப்படி சொய்யூரம் போனா தான் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சிருவா. இப்போ நம்ம உருவத்தை அழுத மாத்தி மாத்தினீங்க. இப்ப அந்த அந்த சத்தி பாவம் பண்டிகத்தை மதி எப்படி பண்ணிக்கிறோம்ப்பா இந்த விரித்த கூந்தல் நான் இப்பொழுது ஏய் கூந்தலோடு முடித்து விட்டு இருந்தேன். இப்பொழுது விரித்து விட்டேன். இந்த விரித்த கூந்தலை நான் முடிக்க வேண்டும் அப்படி என்று சத்தியம் செய்தது இல்லையா? ஆமா இந்த விரித்த கூந்தல் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது சொய்யூரம் தான் போனா தானே அது ஒரு கட்படாது. எப்படி இப்போ இருக்கும்? உருவத்தை மாத்தி தானே போடணும். பார்த்து போக போறேன். அதனால அந்த பாவமெல்லாம் போயிடும். அதனால நீ நேராக சென்று இந்த வேடத்தை விட்டு குழந்தைங்க வேடம் எடுத்து வந்தாயானால் சொல்லுவேன். அப்படியா அண்ணா உன் வார்த்தை பிரகாரம் இப்பொழுது நான் உருவத்தை மாத்தி இப்பொழுது செல்கிறேன். அட வாழபியா 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 என்ன சாமி என்ன சாமி என்ன சாமி யாருக்கு ஒண்ணுமே காணுமே வாடுப்பியான்றீங்க பார்த்து நானும் இங்கேயும் அரே சாமி 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 மசாலா காட்டுக்கு மட்டும் காமி சாமி எம்மாய் ஓ சாமி பேச்சு புடுக்கல சாமி புடுக்கல சாமி புடுக்கல ஏண்டா டேய் சாமி எக்ஸ்பிரஸ் போச்சு விட்டுருந்தா கூட ஏறி போயிருப்பா இவங்க நேரத்துக்கு வந்து புடுக்கல சாமி ஓ சாமி என் பேச்சு ஓ சாமி ஓய் என் பூச்சி வேற உன் பூச்சி வேற சாமி அது நியாயமா இத 4 பேர் வச்சு தீர்ப்பு பண்ணாலும் அது வேற யாருதான் அது போய் நம்ம ஒத்துக்க முடியுமா சாமி ஓய் என் பேச்சு வேற சாமி உன் பேச்சு வேற சாமி அப்படியா விஷயம் என் பேச்சு குறை பேச்சு மத்தவங்க எல்லாம் மயிறு பேச்சா சாமி நம்மளுக்கு கலாய் வேடிப்பு கோயில்ல போய் ஆளுக்கு 4 ரூபாய் காணிக்கு போட்டு தேங்காய் கொடுப்பாங்க வாங்கி கருதினே போங்க ஓ சாமி கண்ண குத்துற சாமி ஓ சாமி பச்சை குத்துற ஓய் கண்ண குத்திட்டா என்ன பண்ணும் பச்சை 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 குத்தும் சாமி இல்ல நான் இவளுக்கு கண்ணை குத்துறேன் இங்க குத்தி பாரு ஓ சாமி ஏமாய் இப்படி வந்திருக்கிறேனே ஆமா நான் யாரு யாரு எதற்கு வந்து வந்து இப்படி பெயர் என்ன ஆமா வந்திருக்கிறதுக்குரிய காரணம் என்ன என்ன இன்று நான் இப்படி ஏன் வந்திருக்கிறேன் ஏன் வந்த இல்ல இதுக்கு முன்னே நான் எப்படி இருந்தேன் எப்படி இந்த எப்படி இருந்தவள் நான் இப்படி என்னுடைய வேடத்தை மாற்றி வந்திருக்கிறேனா இல்ல நான் பிறந்த பிறவி இப்படியா வந்த இன்னும் ஒரு 7-8 கொத்து சேர்த்து எடுத்து வர கூடாதா எதுக்கு எங்க ஆட்டுக்குட்டிக்கு ஆயிட்டுக்குமே அது நியாயம்தான் ஆட்டுக்குட்டிக்கு தலைவ வெட்டுற ஞாபகம் நைட் எல்லாம் அப்படியே இருக்குது அது என்னதுக்கு சொல்ற போதா அது மாதிரி ஆடு கடாய் அது மாதிரி பண்றது டேய் ஆமா அந்த ஆடு என்ன பண்ணோம்
ஏய், ஓய் யாரிடத்தில் என்ன பேசணும் ஆ, அப்படின்னு நான் சொன்னா சொன்னா என்கிட்ட நீ அப்படி பேசவே மாட்டேன். அத்தா வேணாம் அத்தா ஆ, இருந்தாலும் ஆ. இந்த சபையை பார்த்தா ம், கருணை கற்றோர், ஆமா கருணையுற்றோர், ஆ, நம்மளை பெற்றோர், ஆமா கல்வி கற்றோர், ஆ, இப்படி எல்லாம் ஆ. அமர்ந்திருக்கக்கூடிய சபை ஓ இந்த அம்மனுடைய சன்னதியிலே ஆமா அமர்ந்திருக்கிறது. ஆ, எதற்காக? எதுக்கு ஓம் சக்தி அம்மனுடைய திருவிழாவை முன்னிட்டு ஆ, இந்த இருவக்குத்தின்னு சொல்லக்கூடிய ம், இந்த கிராமிய கலை பாஞ்சாலி அம்மன் குறவிஞ்சி நாடகம் ஆமா இப்படி ஆ, நேரத்தில ஆ, ஒரு பெண்ணாக இப்படி வேடம் தரித்து வந்திருக்கிறேன். சரி இந்த சபையை பார்த்தா ஆ, எப்படி இருக்கிறது? சூப்பரா இருக்குதுமா எப்படி? கார் ரோட்டே பரவாயில்ல யா, இவங்க தகராறு பண்ணி ஆட்ட விட்டாங்க பாரு அதை விட மோசமா இருக்குது இது காரணம் பூரா சபையை பார்த்தா ஆ, மாதா பிதா பிதா, எங்க குரு குரு ஆலயத்திலே தெய்வம் தெய்வம் 4 வண்ணத்தார்கள் ம். அமர்ந்திருக்கக்கூடிய சபை. சபை இந்த சபையிலே ஆ, அலைக்கடல் போல் அடக்கம், அடக்கம், செங்கடல் போல் சிறப்பு, சிறப்பு கருங்கடலை போல கட்டுப்பாடு கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடு வாய்ந்த சபை. ஆ, 4 பேர் அமர்ந்தாலும் சபைதான். சபைதான் அதே 40 பேர் அமர்ந்தாலும் சபைதான். 400 மக்களும் அமர்ந்தாலும் சபைதான் அதுவும் சபைதானே. ஆமா ஏன்னா ஆ, இப்ப 4 பேர் அமர்ந்திருக்கிறார்கள், ஆ, கூச்சில் இல்லாம இருக்க ஆமா இதே சந்தோஷம். ஆ, ஓஹோ ஏன்னா முடிங்க கூட்டத்தோடு கூட்டமா கூச்சல் போட்டு அந்த கூச்சல்ல நம்ம ஆடி பாடுவதை விட ஆ, கொஞ்சம் பேர் அமர்ந்தாலும் அப்படியே பேசி கழுத்து பிடிச்சிருக்கிறாத காரணம் அந்த புள்ள பாரு கண்ணு பிதுங்குது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உள்ள பிடி ஃபர்ஸ்ட் குழந்தை தூக்க தெரியுமா? யாருக்க உனக்குதான். தெரியுமே எப்படி? சூடாச்சானா இப்படி 2 கையிலயும் துணி பிடிச்சி தூக்கிடுவாங்க எல்லாரும் குழந்தையா? ஏய், குழந்தை. ஓ குழந்தை ஆமா, ஆ, சின்ன குழந்தையை எப்படி தூக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். தெரியாது சரி போகட்டும். இருந்தாலும் ஆ. இப்படி வந்திருக்கிறேனே நான் யாரு, எதற்கு வந்தேன், வந்தீங்க என்னுடைய பேர் என்ன சொல்லவா? சொல்லுங்கம்மா சொல்லட்டுமா? சொல்லவா? சொல்லாத்தா சாமி, ஓய் நான் யாரு, யாரு முன் பிறவிலே நான் எப்படி இருந்தேன், எப்படி இருந்தீங்க இப்போது நான் இந்த அவதாரத்தோட வந்திருக்கிறேன் எப்படி இருக்கிறீங்க என்பது விளக்கம் தெரியுமா? யாருக்கு தெரியும் பாஞ்சால மன்னனுக்கும் ஆ, என்னுடைய தந்தையாருக்கு ஆ, முதன்மையாக நாட்டிலே ஆ, அவர் வயதான அவருக்கு காலத்துல வாலிப பருவத்திலே தந்தையாருக்கு என்ன பெயர்? என்ன பேர் துருபதன். துருபதன் ஆமா, ஆ, அப்படி துருபதனுக்கு ஆ, அந்த பாஞ்சால நாட்டை ஆ, பட்டம் தரித்து சரி அவருக்கு மணிமகுடம் தரித்து ம் அவருக்கு திருமணம் ஆன பிறகு பிறகு அந்த பாஞ்சால நாட்டுக்கு ஆ, மன்னனான பிறகு பிறகு என்ன பெயர்? பாஞ்சால மன்னன் பாஞ்சால மன்னன். சரி அப்படி பாஞ்சால மன்னனுக்கு ம் மகளாக பிறந்தேனே ம் யார் தெரியுமா? யாரு பாஞ்சாலி. ஓடி போயிரு காரணம் விடிய நேரமா இருந்தாலும் சரி ஆ, பூராத்தில் லைன் ஆஃப் பண்ணிட்டு கரண்ட் கம்பத்து குடி வந்து மூஞ்சிலே அடிச்சிடுவேன் என்னப்பா ஏன் இவளு ஏன் ஆம்பளை மாதிரி கோவம் வருது? ஆம்பளை மாதிரி கோவம் வருது உனக்கு ஏன் ஆம்பளை மாதிரி கோவம் வருது? ஏம்மா இப்ப என்ன பார்த்தா உனக்கு ஆம்பளை மாதிரி தெரியல இல்ல ஏன் இம்மிட்டு கோவம் வருது? முகத்துல மீசை இல்லாதனால என்னன்னு சொல்றது? சட்டை போடலாலும் சரி ஆ, மூஞ்சில மீசல்னாலும் சரி இல்லனாலும் சரி கோமணம் கட்டினாலும் ஆம்பளை தான் கோமணம் கட்டினாலும் இவ்வளவு நேரத்துக்கு வந்து ஆ, பச்சை போய் பேசுறிய காரணம் இது உனக்கு தகுமா எப்படிப்பா நான் போய் பேசுகிறேன்? பாஞ்சால மகாராஜனுடைய மகள் ஆ, ஆ? பின்னாடிய மகளாக இருந்து ஆ, என்னிடத்திலே வந்து ஆ, நான் தான் பாஞ்சாலி ஆ, என் பேர் தான் பாஞ்சாலி ஆமா. எங்க அப்பா பேர் தான் திரௌபதி ஐயன் ஆ, அப்படின்னு போய் சொல்றியே அப்படின்னு இது தப்புதானே இப்ப அப்படின்னு நான் மட்டும் தான் போய் சொல்றேன். சொல்றேன் நீ பேசுற போய் நான் உண்மையை பேசுறேன் இல்ல நான் பேசுறது பச்சை பொய் ஆகும் சொல்லி சொல்லி பிரம்மதேவனுடைய படைக்கின்ற படைப்பில் எப்படி படைக்கின்றானோ பாரு இப்ப எனக்கு வந்துருச்சு எப்படி கல்தியில அது மாதிரி ஆ. எந்தெந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. தெரியாது இருந்தாலும் வீண் வார்த்தைகள் போகட்டும். போட்டோம் அப்படி பாஞ்சால மன்னனுக்கு ஆ, மகளாக பிறந்தேனே ஆமா பாஞ்சால மன்னனுக்கும் கோக்கிலாவதி அம்மையாருக்கும் மகளாக பிறந்து ஆ, என்னுடைய பெயர் ஆ, பாஞ்சாலி என்றும் ஆ. திரௌபதி என்றும் சரி நெருப்பிலே பிறந்தவள் நீலவண்ணன் தங்கை என்றும் தங்கை அக்கினில பிறந்தவள் ஆ, ஆதிசக்தி ரகுபதை என்றும் ரகுபதி என்னுடைய பெயரும் ஆ, பாஞ்சாலி என்று அறிந்தாயா? அத்தா, ஆ, நீ பாஞ்சாலியாக இருந்தாலும் ஆ, இந்த பாட்சபையிலே ஆ, இப்படி ஒரு உருவத்தை தாங்கி வந்திருக்கிறியே ஆ. அது எதுக்கு எதற்காக ஆ, இந்த வேடம் இப்படி பாஞ்சாலியாக இருக்கக்கூடியவள் ஆ, இப்படி வேடம் தரித்து வந்திருக்கிறாயே ஆமா எதற்காக? ஆ, என்னுடைய அன்னார் என்று சொல்ல ஏனென்றால் ஆ, பாஞ்சாலியாக இருக்கக்கூடியவள் ஆ, ஆதி நாளையிலே ஆ. பாவியாகிய துரியோதனன் காளி
எல்லாம் காலி. வண்டியில இருந்து அப்படி ஆதியிலே என்னுடைய கணவன்மார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆமா 5 பேர்கள். 5 பேரா? ஆமா 5 பேர்களுக்கும் அழியாத பத்தனியா இருந்தால் சரி. துரியோதன ஆதிகளுக்கும் என்னுடைய கணவன்மார்களுக்கும் ஒரு சில வாக்குவாதங்கள். ஆதியில் இருந்து துரியோதனுடைய மனதில கபட வஞ்சகம் நினைத்து இந்த பாண்ட 5 ராஜாக்களை அழித்து விட்டார். பாண்டவர்களை பழிவாங்க வேண்டும். பழிவாங்க வேண்டும். பாண்டவர்களே வேரோடு அழித்து விட்டால் இந்த நாடு நமக்கு சொந்தமாகும். நாடு நகரம் இருக்கக்கூடிய பொன்பொருள் ரொக்கரோசனங்கள் அனைத்து நமக்கு சொந்தமாகும் அப்படின்னு சொல்லி இப்பதான் ட்ரெயின் போயிட்டே இருக்குது. இல்ல யூடியூப் சேனல் இருக்கிறவனுக்கு வேற என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மளால நடக்கிறோம், அப்படி போறோம், இப்படி வரோம். ஆமா. ஆனா ஒரு உட்கார்ந்த இடத்துல இருக்கிறார் தூக்கம் வரத்தான் இருந்தாலும் அப்படி என்னுடைய கணவன்மார்கள் 5 ராஜாக்கள் அழிக்க வேண்டும். அழித்து விட்டால் எல்லாம் நமக்கு சொந்தமாகும் என்று சொல்லி மனைவியை போராம கொண்டான். அப்போது அன்றி நாளில் என்ன செய்தான்? குளிக்கின்ற குளத்திலே கூர்வசியை நாட்டி வைத்தான். உண்ணுகின்ற சாதத்திலே கலந்தான். படுக்கின்ற வாயிலே பாம்புகளை கட்டி வைத்தான். அது மட்டும் அதற்கும் தப்பித்தார் என்று சொல்லி வாரணவதம் அழைத்து மண்டபம் ஒன்று கட்டியிருக்கு. இந்த ஆனா உன்னுடைய தந்தையாராக இருக்கக்கூடிய பாண்டவ ராஜருக்கு அவருடைய அவர் இறந்த பிறகு ஆத்மா சாந்தி அடையவில்லை. அதனால் நீங்க நாட்டில் இருப்பதை விட அங்கு கொஞ்ச நாள் தங்கியிருந்தால் அதன் பிறகு அவருக்கு ராஜசையாக வேலி முடித்து விட்டு நீங்க வீட்டிற்கு வந்து விடுங்க அப்படின்னு சொல்லி வாரணாவதம் அழைத்தான். அங்கு மண்டபம் ஒன்று நியமித்திருக்கிறான். என்ன நெருப்புக்கு சொந்தமான பொருட்கள் எல்லாம் வைத்து மிளகு திப்பளி கந்தகம் வெடிப்பொருள் இப்படி சொல்லக்கூடிய நெருப்புக்கு சொந்தமான பொருட்கள் எல்லாம் வைத்து மண்டபம் கட்டி இந்த மண்டபத்தில கொஞ்ச நாள் தங்கிருங்க. அரக்கு மாளிகை இந்த அரக்கு மாளிகையில கொஞ்ச நாள் தங்கிருங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டான். இருந்தாலும் அந்த அரக்கு மாளிகையில என்னுடைய இளைய கணவர் என்று சொல்லக்கூடிய பீமனுடைய அவருடைய உதவியால் அவர் என்ன சென்றார்? 5 ராஜாக்களும் உறங்கிக் கொண்டிருக்கின்ற போது அவரை தூக்கி சென்று இடும்பவனம் சேர்த்தினார். இடும்பவனத்தில் இருக்கக்கூடிய இடும்பாசூரனை மடித்து அதன் பிறகு 300 மங்கலம் வந்து பக்காசூரனை மடித்து என்னை அதன் பிறகு பாஞ்சால நாட்டிலே என்னுடைய தந்தையார் சுயவர வேள்வி வைத்திருக்கிறார். அந்த சுயவர வேள்வி 56 நாட்டு அரசர்கள் யார் வந்தாலும் சரி கூன் குருடர் எப்படி இருந்தாலும் முண்டி மடவன் யாரா இருந்தாலும் இந்த வளையாத வில்லை யார் வளைக்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி 56 நாட்டுக்கும் நிருபத்தை கொடுத்தார். 56 நாட்டு அரசர்கள் வந்து வளையாத வில்லை வளைத்தார்கள். யாராலையும் வளைக்க முடியல. 5 ராஜாக்களிலே நடுப்பிறந்தோர் என்று சொல்லக்கூடிய என்னுடைய கணவர் அர்ஜுன மகாராஜர் என்ன திருமணம் செய்தார். திருமணம் செய்து அதன் பிறகு 5 பேர்களுக்கும் என்னுடைய மாமியா ஒரு வார்த்தை சொன்னதை கேட்டு 5 பேர்களுக்கும் அன்றிலிருந்து அழியாத பத்தினியாக இருக்கிறேன். இதற்கெல்லாம் தப்பித்தார். இந்த அரக்கு மாளிகையில் நெருப்பு வைத்தும் ஆண்டவர்கள் தப்பித்தார்கள் அப்படின்னு சொல்லி மனதிலே போராம கொண்டான் துரியோதனன். மீண்டும் என்ன செய்ய வேண்டும்? யாரும் செய்யாத ராஜசையாக வேள்வி பாண்டவ ராஜனுக்கு உயிர் சொர்க்கப்பதி சேர்த்த வேண்டும் என்று சொல்லி யாரும் செய்யாத ராஜசையாக வேள்வி செய்து விட்டார்கள் 5 ராஜாக்கள். விட்டால் இவர் நம்மளை மீண்டும் மிஞ்சி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்தா? என்ன பண்ண? மண்டபம் ஒன்று நியமித்து இந்த மண்டபத்தை பார்க்கும்படியாக வாருங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருந்து அரண்மனை அன்ன ஆதாரம் சாப்பிட்டு விட்டு சந்தோஷமா இருக்கலாம் கொஞ்ச நாள் வாருங்கள் என்று அழைத்து என்ன செய்தான்? என்ன பண்ண? பந்திக்கென்று வரவழைத்து சாதமாவதற்கு கொஞ்ச நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்தான்? என்ன பண்ண? சூதால் பகடையாடி நாடு நகர உப்பு சட்டி வரவோடு எல்லாவற்றையும் பறித்து மாற்றாருடைய மனைவி அடுத்தவருடைய மனைவி அப்படி என்று பாராமல் ஜெயக்குண்டி மேடை என்று சொல்லக்கூடிய மேடை ஏற்றி என்னுடைய தொழில ஆனால் இந்த ஆடை அவிழ்த்து அகமான செய்ய வேண்டும். துயில் உரிந்தார்கள். சரி, அப்போது நான் என்ன செய்தேன்? என்னை இழுத்து வர சொன்னவனையும் இழுத்து வந்தவனையும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னுடைய இளைய கணவருடைய பீமனுடைய கதையால் அடித்து அவருடைய உதிரத்தை எடுத்து என்னுடைய கூந்தலுக்கு எண்ணெயாக வைத்து அவருடைய மார்பிலும் எடுத்து என்னுடைய கூந்தலை சீப்பாக வகிழ்ந்து மணிக்குடலை எடுத்து பூவாக வைக்க விட்டார். என்னுடைய பெயர் பாஞ்சாலி அல்ல, இது என்னுடைய அண்ணார் கண்ணன் மேல் ஆணை.
அப்படி என்று சபதம் வைத்தேன். இது பாஞ்சாலியின் சபதம். பாஞ்சாலியின் சபதம். ஓ, அன்னைக்கு ஒரு சபதம் வச்சு பாராட்டுக்குது. ஆமா. அப்படி அந்த சபதம் வைத்தேனே. ஆமா. அந்த துரியோதனன் என்ன கட்டளையிட்டான்? என்ன? நீ என்ன சாபம் கொடுப்பது எங்களுக்கு நிறைவேற போகிறதா? ஆமா. அப்படி என்று என்ன செய்தான்? 12 ஆட்டத்திலே தோற்றவர்களுக்கு 12 வருஷ கானகம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழிக்க வேண்டும். ஓராண்டு அஜ்ஞாதவாசம் ஜெகனுடைய கட்டளை. இந்த 13 கழித்து வந்தால் உங்கள் நாட்டை நான் தருவதா இல்லை என்ற முடிவு செய்கிறேன். நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கட்டளை கொடுத்தான். அந்த கட்டளை சிறமையில் ஏற்றுக்கொண்டு அண்ணனே துணை என்று சொல்லி கானகம் வந்தோம். கானகம் வந்து 12 முடிந்தது. ஓராண்டு அஜ்ஞாதவாசம் இப்போது கழிக்க வேண்டும். ஆமா. இப்போது கழிக்க வேண்டுமானால் என்னுடைய அண்ணார் என்று சொல்லக்கூடிய யார் தெரியுமா? எம்பெருமான் மாலாகிய மகாவிஷ்ணு அண்ணார் எனக்கு உத்தரவு கொடுத்தார். என்னவென்று? தங்கா, நீ சென்று இந்த ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழிக்க வேண்டுமானால் அவன் என்ன கட்டளை இருக்கான்? நாட்டிலே இருக்க வேண்டும். நாட்டிலே இருந்தாலும் 3 கல் வைத்து சமைத்து நெருப்பு வைத்து சமைத்து சாப்பிடக்கூடாது. நாட்டிலே இருக்க வேண்டும். யாரு கண்ணுக்கு தெரியாம இருக்கணும். பாண்டவர்கள் இவர்கள் தான் என்று யாருக்கும் தெரியக்கூடாது. இவர்தான் பாண்டவர் என்று தெரிந்து விட்டார். மீண்டும் 13க்கு 13 26 வருட கானகம் ஓட்டுவேன் அப்படி என்று கட்டளை வைத்திருக்கிறான். அதனால் அண்ணா உத்தரவு என்ன கொடுத்திருக்கிறார்? தங்கா, இந்த ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழிக்க வேண்டுமானால் நீ சென்று இந்த உருவத்தை மாற்றி துரியோதனிடத்திலே அத்தினாபுரம் சென்று அவருடைய தேவிமாரிடத்திலே குறிகளை உரைத்து அங்கு கொடுக்கக்கூடிய அவர் சென்னல்களை கொண்டு வந்த யாரால் நாட்டிலே விதைத்து இந்த ஓராண்டு கணவன்மார்களோடு சந்தோஷமாக வாழ முடியுமே தவிர இதை தவிர வேற வழி எதுவும் கிடையாது அப்படி என்று உத்தரவு கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் சண்முகனார் அளித்தது ஒரு சதிரான கூட ஏந்தி இந்த சண்டாளன் வாசலுக்கு இந்த மாது போக நீதியாகிவிட்டது. இருந்தாலும் அண்ணனுடைய கட்டளை அது மட்டுமா? கூட ஏந்தி செல்ல வேண்டும். ஏனென்றால் அங்கு கொடுக்கக்கூடிய சென்னலை நீ எந்த விதத்தால் வாங்கி வருவாய்? இந்த கூடை எடுத்து சென்றாலே கண்டிப்பா உனக்கு இந்த கூடை நிறைய வாங்கி வந்தால் போதும், நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணார் உத்தரவு கொடுத்திருக்கிறார். என்னுடைய சபதத்தை கெளிக்காமல் இப்போது நான் சமர்த்தத்தை கெளிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சண்முகனார் அளித்தது ஒரு சதிரான கூடை ஏந்தி முத்தால் இழைக்கப்பட்ட அந்த முத்திரத்தினங்களால் இழைக்கப்பட்ட கூடை ஏந்தி அந்த மூடனுடைய வாசலுக்கு போக வேண்டும். உரிமை சொல்ல விதியாகிவிட்டது. உரிமை சொல்ல விதியாகி இருக்கிறது. இருந்தாலும் இப்போது நம்ம எங்க வந்திருக்கிறோம்? இந்த விஷயத்தை சொன்னாரு. மன்னனை போய் பாரு. அதனால் இப்போது அண்ணனை பார்க்க வேண்டும். அதனால் இந்த வனம் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இது? அண்ணனை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன குரத்தியாக ஒரு வேடம் எடுத்து வர சொன்னாரு. வான்னு சொன்னாரு. இப்போது நீ குரத்தியாக உருவம் பூண்டி என்னங்கிட்ட ஒன்னாந்து காட்டு முந்து கட்டாயிச்சானா நான் கண்டுபிடிக்க முடியல. உருவம் கரெக்டா இருக்குதா இல்லையான்னு நான் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அதனால அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்படி எல்லாரும் இருக்கப்பட்ட இந்த சபையோர்களுக்கு இந்த வீரபாஞ்சாலி என்று சொல்லக்கூடிய அவள் எத்தனையோ பிறவி 4448 பிறவி அவதாரம் கொண்டவள். இந்த குரத்தி உருவத்தை கூட்டி இவளை கூட்டிக் கொண்டு வருகின்ற இந்த குறைக்கூடியவர்களால் முடிந்த காணிக்கு செலுத்திவிட்டு எவங்க போறாங்க சிறைத்துவிட்டு காதலை விடுத்து விட்டால் உங்களுக்கு தட்சணம் உண்டாகும். நன்மை நடக்கும். இருக்கக்கூடிய இன்பங்கள் துன்பங்கள் இடர்கள் எத்தனை இருந்தாலும் இந்த அச்சாபாத்திரம் என்று சொல்லக்கூடிய மகாபாரத சரித்திரத்திலே அச்சாபாத்திரம் என்றால் அதுதான் அம்மாளுடைய குறைக்கூடதான். இத வச்சு இப்ப சன்னலே அப்பேற்பட்ட உலக லட்சியே சன்னல் வாங்க போறோம். சன்னல் என்றால் சொன்னால் திணைகள். ஆமா. அது எதுக்கு வாங்குறாங்க? எதுக்கு? பிறகு நடக்க தெரியும். தாயே மகமாயி உட்காரு. இந்த வனத்தை பார்த்தால் பாருங்க எங்க இருப்பாரு? அப்படின்னு சொல்றாரு. இந்த இருள் சூழ்ந்த வனத்திலே அண்ணனுடைய குரல் மட்டும் கேட்கிறது.
அவர் பேசக்கூடிய வார்த்தை மட்டும் தான் கேட்கிறது. அவர் இந்த இருள் சொன்ன வனத்திலே அவர் எனக்கு